இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைங்கிறது பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில், நமக்கு புதிய ஏற்பாட்டு தான் முக்கியம். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட நாள். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் அவர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களை போதித்து நடத்துவார் அப்படி சொல்லுது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதுக்காக தான் இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் உயிரோடு இருக்கிற வரை இந்த பண்டிகையை ஆசரிப்போம், அனுசரிப்போம், ஆராதனை செய்வோம். அவருடைய பரிசுத்த நல்ல நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் தேவனுடைய வார்த்தையை சாம்சன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஊழியம் ஆரம்பித்து 43 வருஷம் ஆகுது. இந்த 43 வருஷத்தில் 2 முறை தான் பெண்டிகாஸ்டே நடக்கலை. ஹல்லேலூயா. தேவன் இந்த 41 வருஷமும் ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த பெந்தகோஸ்தே நாளில் ஆள் வர்றாங்களோ இல்லையோ, ஒரு ஆள் இருந்தாலும் சரி இந்த ஆராதனை நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. இதனால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி என்ன நாள்? பெந்தகோஸ்தே நாள். அப்போது என்ன பார்க்க போகிறோம்? பரிசுத்த ஆவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாரம் அதாவது மாதத்துக்கு ஒரு முறை அப்பா நைட் ப்ரேயர்லையும் சொல்லிடுறாரு. அவர் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன பண்ணிடுறாரு? பரிசுத்த ஆவியை பற்றி பேசாமல் ஒரு வார்த்தை கிடையாது. ஹல்லேலூயா. அப்போது அந்த பரிசுத்த ஆவியை நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்? பரிசுத்த ஆவினா என்ன? முதல் பரிசுத்த ஆவி யார்? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி யார்? கேட்குற மாதிரி சொல்லுங்க. இயேசு மகாராஜா, தெய்வதூதரா, தேற்றரவாளன், 2 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும். என்ன அப்படின்னா, திரித்துவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? திரித்துவம், ட்ரினிட்டி, இங்கிலீஷில் சொன்ன ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது திரித்துவ தேவனில் ஒருவர். ஹல்லேலூயா. நம் பரிசுத்த ஆவி யார் அப்படின்னா, திரித்துவ தேவனில் ஒருவர். அப்போ திரித்துவ தேவனில் ஒருவர். மிச்சம் 2 பேர் யாரு? பிதா ஒருத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர், 3வது பரிசுத்த ஆவி. அப்போ 3 பேர் சொல்றீங்களே, 3 கடவுளா அப்படின்னா அப்படி கிடையாது. 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவி எந்த அளவுக்கு முக்கியம், பிதாவாகி தேவன் எந்த அளவுக்கு முக்கியம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னெல்லாம் தருகிறாரு, அதனால நம்ம என்ன பயனடைய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் இருக்கிறார் இல்லையா, 3 பேரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனான விஷயமே எல்லா இடத்துலையுமே. இந்த விஷயத்தை நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, 3 தேவன், அப்போது 3 கடவுள், 3 பகுதியாக பிரித்து 3 விதமாக திருப்பி சொல்லிடுவாங்க. அது நானாக இருந்தால் கூட லைட்டாக தப்பாக சொன்னால் கூட தப்பாயிடும். ஹல்லேலூயா. அப்போது இந்த விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். பிதா தனி, குமாரன் தனி, பரிசுத்த ஆவி தனி. ஆனால் யார்? 3 பேரும் ஒரே ஆள் தான். அது எப்படி 3 பேரும் வேற வேற ஆனால் ஒரே ஆள் தான்? அது எப்படி? அது கன்ஃபியூஷனாக இல்லை உங்களுக்கு? கேட்குற கேள்வி உங்களுக்கு எப்படி இருக்குது? பிதா தனின்னு சொல்கிறீங்க, குமாரன் தனின்னு சொல்கிறீங்க, பரிசுத்த ஆவி தனின்னு சொல்கிறீங்க, ஆனால் 3 பேர் எப்படி ஒரே ஆள்? ஒரு முக்கோண ஷேப் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். மேலே பிதா வச்சுக்கோங்க, கீழே பரிசுத்த ஆவி வச்சுக்கோங்க, இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இயேசு வச்சுக்கோங்க. பிதாவும் பரிசுத்தாவியும் ஒரே ஆள், கரெக்டு தானே? பிதா இல்லாமல் இயேசு இல்லாமல் பரிசுத்தாவியும் பிதாவும் ஒரு ஆள் கிடையாது. பிதாவும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறாங்க, பரிசுத்தாவி இல்லைன்னா அவங்க தேவன் கிடையாது. அப்போது 3 பேரும் ஒன்றாக இருந்தால் தான்
அது வந்து தேவன். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம சர்ச்சில் கதை அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருப்பார். அங்கே படம் போட்டாங்க பாருங்க. ஒரு வீட்டில் வந்து அப்பா இருக்கிறாரு, ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஏன் அப்பாட்டு போகணும்? ஒரு மனுஷன் ஒரு மனைவிக்கு என்னவா இருப்பார்? கணவராக இருப்பார். அதே மனுஷன் தன்னுடைய பிள்ளைக்கு என்னவா இருப்பார்? அப்பாவாக இருப்பார். அதுவே தான் வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜராக இருந்தால் மேனேஜராக இருப்பார், இல்லை ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் ஒரு ஸ்டாஃபாக இருப்பார். அப்போது மனைவி கிட்ட அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய வேலை என்ன? மனைவி கிட்ட அன்பு கூறுறது, அரவணைக்கிறது, தன்னுடைய அன்பை ஷேர் பண்ணிக்கிறது, அதுதான் மனைவியுடைய வேலை. அப்போது பிள்ளைகிட்ட என்ன பண்ணுவாங்க? அப்பா என்ன பண்ணுவார்? பிள்ளைகிட்ட பாசத்தை காட்டுவார், என்ன பண்ணுன்றத சொல்லி தருவார், அவர்கிட்ட அன்பாக இருப்பாங்க. ஸ்டாஃபு கிட்ட போயிட்டு, இப்போ ஒரு மேனேஜர் வச்சுக்கங்களேன், ஆஃபீஸில் போய் ஸ்டாஃபு கிட்ட என்ன பண்ணுவார்? பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது, இந்த வேலையை நீ செய்யணும், இது தப்பு, இது கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மேனேஜர்கிட்ட இருக்குது. அதே போல தான் பிதாவாகி தேவன்கிட்ட என்ன இருக்குதுன்னா அதிகாரம் இருக்குது. அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார் இல்லையா? அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, படைப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவுடைய வேலை என்ன? படைச்சாரு, பாதுகாத்தாரு. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா நம்மளை சேவ் பண்றாரு, நம்மளை ரட்சிக்கிறார். வந்து மூணாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எந்த இடத்துல எப்படி நடத்தணும் அப்படின்றத என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார். இதுதான் அந்த சின்ன சின்ன கான்செப்ட். இப்போ பிதாவும் தேவனும் எப்படி ஒன்றா இருக்கிறாங்க? நான் மட்டும் வாயால சொல்லிடாது எப்படி அப்படின்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சிங்க அப்படின்னா, எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா யாரு? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், எல்லோருக்கும் ஒரே தேவன். நம்ம எல்லோருக்கும் யாரு? ஒரே தேவன் தான். பிதா தனி கிடையாது, இயேசு கிறிஸ்து தனி கிடையாது, பரிசுத்த ஆவி தனி கிடையாது, மூன்றும் தனித்தனி கடவுள் அல்ல. எல்லோருக்கும் ஒரே தேவன் பிதா உண்டு, அவர் எல்லோர் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் விஷயம், 3 பேரும் தனித்தனி ஆளா இருந்த கேரக்டர்ல தனித்தனியா ஆளா இருந்தாலும் அவங்க யாரு? ஒரே தேவன். ரெண்டாவது இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்களேன். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க என்ன சொல்றாங்க? தம்முடைய பிள்ளையே, குமாரனையே நமக்காக தந்தருளி நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அப்போ இது என்ன குறிக்குது? அன்பை குறிக்குது. தேவன் நம்ம மேல எப்படி அன்பு வச்சிருக்கிறன்றதை குறிக்குது. மூணாவது இன்னொரு வசனம் பாருங்களேன். யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் நாமம்னா அங்க யார் என் நாமத்தினால்னா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுது? பிதா இல்லாம தேவன் இல்லை, இயேசு இல்லை, இயேசு இல்லாம பரிசுத்தாவி இல்லை, மீண்டும் பரிசுத்தாவி வந்து பிதா இல்லாம பரிசுத்தாவி கிடையாது. அப்போ இந்த மூன்றும் அந்த ட்ரையாங்கல்ல பாத்தீங்கன்னா 3 காட் இருப்பாரு, கடவுள் இயேசு கிறிஸ்து இருப்பாரு, பிதா இருப்பாரு, அங்க பாருங்க ஃபாதர், சன், கீழே ஹோலி ஸ்பிரிட். அந்த மூன்றுமே தனித்தனியா ஒரு கடவுள் கிடையாது. அங்க போட்டிருக்காங்க பாருங்க, தனித்தனி கடவுள் கிடையாது. 3 பேரும் ஒன்று சேர்ந்தாதான் என்னங்கிறது? அது தேவன். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3 பேரும் தனித்தனி நபர் கிடையாது, 3 விதமாய் நமக்கு செயல்படுகிறவர்கள்.
3 விதமாய் நமக்கு போதிக்கிறவர்கள். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எப்படி தன் மனைவிக்கு கணவனா இருக்கிறானோ, தன் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டியதை செய்வார். அப்பா வந்து ஒரு மனுஷன் ஒரு பிள்ளைக்கு எப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஒரு மேனேஜருக்கு என்ன செய்யணுமோ, அசிஸ்டன்ட் அதாவது அவங்க கீழே வேலை செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அப்போ 3 பேரும் ஒரே மனுஷன்தான். 3 பேர் இடத்துலையும் பாருங்க ஒவ்வொரு வேலை இருக்குது. 3 பேருக்கு 3 கேரக்டருக்கு ஒரே வேலையாக கொடுக்கப்பட்டிருக்குது. 3 இடத்துலையும் அன்பு கூறணும், 3 இடத்துலையும் வேலை செய்யணும், 3 இடத்துல எல்லாம் அதே மாதிரியா இருக்குது. 3 பேரும் கேரக்டர் மட்டும்தான் வேற, ஆள் எல்லாம் யாரு? ஒரே ஆள் தான். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, யோவான் 14:26 படித்தோம் இல்லைங்களா, அந்த வசனத்தை வைங்க. என் நாமத்தினாலே ஆமேன். அல்லேலூயா. என் நாமத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். அல்லேலூயா. தேற்றரவாளன் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஓகே, பிதா தெரியுது, என் நாமத்தினாலேன்னா இயேசு கிறிஸ்துன்னு தெரியுது, பிதா அனுப்ப போகிற பிதாவும் தெரியுது. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன்னா யார்? புரியல, என்ன சொன்னியா? பரிசுத்த ஆவி தான் தேற்றரவாளன். அந்த வார்த்தையிலே ஒரு நல்ல மீனிங் இருக்கு. தேற்றரவாளன் இருக்கு இல்லையா, அது நல்ல அந்த ஆர்சி பைபிளில் படிக்கும்போது, இல்லை தமிழில் அதை மாற்றி படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துணையாளர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு யாரு? துணையாளர். அப்படியே இங்கிலீஷில் சொன்னால் கம்ஃபோர்ட்னு சொல்லியிருக்காங்க, கம்ஃபோர்ட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு யாரா இருப்பார் அப்படின்னா, உங்களுக்கு துணையாளராக இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு துணையா இன்னும் யாரையும் நம்ம வச்சுக்கல அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நமக்கு துணை நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. இந்த வசனம் அதுதான் தெளிவாக சொல்லுது. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு யார் போதிக்க முடியும்? இந்த வசனத்திலே கொஸ்டின் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் தான் உங்களுக்கு போதிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் உங்களால்? நீங்கள் சுயமாக நடக்க வேண்டியதுதான், சுயமாக இருக்க வேண்டியதுதான், உங்கள் பாதையில் நீங்கள் செல்ல வேண்டியதுதான். பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்போ பெற்றுக்கொள்வீங்களோ அப்போதான் உங்களுக்கு என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன, அதாவது நான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. இன்னும் கூட தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த தேற்றரவாளன் அப்படின்ற வார்த்தைக்கு ஆறுதல் அளிப்பவர், உதவி செய்பவர், வழி காட்டுபவர், ஆதரவாக இருப்பவர், இவ்வளோ வார்த்தைங்க சொல்கிறாங்க. தேற்றரவாளன் ஒரே வார்த்தை தமிழில் போட்டு பார்த்தோம்னா இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. அப்போது இதை நான் என்ன பண்ண, கிரேக்க மொழியில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சரியாக சொல்ல முடியுமான்னு தெரியல. பரக்லேட்டோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை தமிழாக்கத்தில் என்னன்னு பார்த்தோம்னா அருகிலிருந்து உதவி செய்பவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யார்? உங்களுக்கு அருகிலிருந்து உதவி செய்வார். நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருப்பார்? அருகில இருந்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு போதிக்க வேண்டியதை உங்களுக்கு போதிப்பார், நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காட்டுவார். அதனால் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்வது அவசியம். நீங்கள் தனியான ஒரு மனுஷன், நான் தனியான ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இன்னும் நீங்கள் என்ன பண்ணலை? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலை. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பைபிள் வசனத்தை படிக்கிறீங்க, படிக்கும்போது அந்த வசனம் புரியலை, இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு படிக்கிறீங்க, இல்லை ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு படிக்கிறீங்க, இல்லை ஒரு நாள் விட்டு படிக்கிறீங்க, இன்னமும் அது புரியல அப்படின்னா உங்ககிட்ட என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மேலே அந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து என்ன பண்ணுவாராம்? எல்லாவற்றையும் போதிக்கக்கூடியவர் யாரு?
பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்ககிட்ட இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? இந்த போதனைகளை நீங்கள் உங்களால் வேத வசனத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது இருக்கிற காரியத்தை என்ன பண்ண முடியும்? விளக்க முடியும். அதனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்றதை பாருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுறாரு? அருகிலிருந்து உதவக்கூடியவராக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு தனித்தனியாக சொல்லணும்னு பார்க்காதீங்க. பரிசுத்த ஆவியானுடைய நன்மைகள், அதாவது அவர் மூலமாக நமக்கு வருகிற நன்மையை நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலம் முதல்ல என்ன கிடைச்சது? நமக்கு உதவி செய்வார். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பலன் இல்லாத உங்களுக்கு பலனை தருகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் போதிக்கப்படுவீங்க. ரெண்டாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 31 வரை. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 31 வரை. ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்போ நம்ம கிட்ட வருவார் அப்படின்னா, 31வது வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. யார் பரிசுத்த ஆவியை பெற முடியும்? யார் புது பலன் பெற முடியும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. யார் காத்திருக்கிறாங்க? யார் காத்திருக்கு? நீங்க தானே காத்திருக்கிறீங்க. நீங்களே திட்டு முடிக்கிறீங்களே. இல்லை, நாங்களாம் காத்தில்லை, பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் காத்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ புது பலன் நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு பலன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தில் நல்லா படிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அடுத்த லைன் படிங்க. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. அது என்ன செட்டை? கழுகுகள் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏன் மனுஷன் கிடையாதா? வேற என்ன உதாரணம் சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கழுகு கதை தெரியுமா? கழுகு கதை தெரியுமா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்லா வளரும், நல்லா தான் இருக்கும். அது வயசு அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுன்னா, அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய மூக்கு வந்து அது அழகுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வளைஞ்சி அந்த எந்த பொருளையும் சாப்பிட முடியாது. கொத்தனா கூட என்ன ஆகும்னா, அது வளைஞ்சி போயிருக்குது. அந்த மூக்கு வந்து வளைஞ்சி போயிருக்கிறது. கொத்தனா கூட அதில் போயிட்டு மாட்டாது. அது வளைஞ்சி போயிடும், அதனால சாப்பிட முடியாது. ஒரு இறையை போய் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு நகம் ரொம்ப முக்கியமானது. நகம் வந்து என்ன பண்ணால் ரொம்ப லூஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக வயசாகிடுச்சு அதுக்கு. அந்த என்ன பண்ணும், போயிட்டு பிடிக்குது, விட்டுரும். ஏன்னா அதனால அது என்ன பண்ண முடியாது, கிரிப்பாக பிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும், இன்னொன்று அந்த ரெக்கையை அடித்து பறந்து போவோம் இல்லையா, அந்த ரெக்கையை அடித்து பறந்து போகும்போது வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா வயசு ஆக ஆக என்ன பண்ணணும்னா முடி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதோட ரெக்கை அதிகமாக இருக்கிறதுனால அதனால் ஹைட்டு தூரம் போக முடியாது, ஒரு மீடியமான ஹைட்லேயே போகும். அதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். இதுக்கப்புறம் இதுவாகி போச்சு. அதாவது மூக்கு வளைஞ்சி போச்சு, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மூக்கு ரொம்ப இதுவானதால எதுவும் சாப்பிட முடியாது, இறையை பிடிக்க முடியாது, ஏன்னா நகம் கையில் வளர்ந்துருச்சு. ஹைட்டாக பறந்தும் போக முடியாது, ஏன்னா ரெக்கையும் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டே வழி தான் இருக்குது அதுக்கு. ஒன்று சாவணும், இன்னொன்று என்ன பண்ணணும், அது காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும்? புது பலன் வரத்துக்கு காத்திருக்கணும். அது எப்படி காத்திருக்குன்னு பாருங்களேன். அந்த கழுகு வந்து ஒரு குறிப்பிட்ட மலைக்கு, எதுவுமே இல்லாத ஒரு மலைக்கு பறந்து போய் முதலாவது தன்னுடைய அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூக்கை தான் முதல்ல உடைக்குது. அல்லேலூயா. ரெண்டாவது அதுக்கு அந்த நகம் இருக்குது பார்த்தீங்களா, வீக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகம், அந்த நகத்தை உடைக்குது. ஏன்னா அந்த நகத்தால் தானே அதனால் பிடிக்க முடியல, இறைய பிடிக்க முடியல, அந்த நகத்தை உடைக்குது. மூணாவது அந்த ரெக்கையெல்லாம் என்ன பண்ணுது, தன் வாயால், அந்த உடைச்ச வாயால் வச்சு என்ன பண்ணுது, ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு போடுது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு கழுகு இத்தனை வருஷமாக வளர்ந்தது, அந்த மூக்கால் தான் சாப்பிட்டுச்சு, அந்த நகம் இருக்கிற காலால் தான் அந்த இறையை பிடிச்சது,
அந்த இருக்கிற இறகால தான் பறந்து போச்சு. இப்போ என்ன பண்ண முடியல, அதனால சாப்பிட முடியல, இறைய பிடிக்க முடியல, ஹைட்டா பறக்க முடியல. அப்போ தன்னிடம் இருந்து அது அந்த பழையவைகளை ஒழித்த பிறகுதான், ஒழித்திருந்து காத்த பிறகுதான் அது புதுசா முளைக்குது எல்லாமே. ஹல்லேலூயா. அந்த மூக்கு திரும்ப வருது, அந்த அழகு திரும்ப வருது, அந்த நகம் திரும்ப புதுசா முளைக்குது, அந்த ரெக்கை புதுசா முளைக்குது. அப்போதான் அது என்ன பண்ணுது, கழுகை போல புது பலன் அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வேதவசனம். அதை தான் சொல்றாங்க, கழுகை போல புது பலன் அடைந்து. அப்போ நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுகு போல மூக்கை உடைக்கணும். யார் மூக்கை உடைக்கலான்னு சொல்லுங்க, உடைச்சிடலான்னு சொல்றீங்களா? கழுகு போல நாமளும் நம்ம கிட்ட இருக்கிற அகந்தையை உடைக்கணும், அகந்தையான பேச்சை உடைக்கணும். பரிசுத்தாவி இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, அசுத்த பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. எப்படி அந்த கழுகு தன்னை காயப்படுத்தி தாம் மீண்டும் மேலே வரணும் அப்படின்றதுக்காக அந்த மூக்கை உடைக்குதோ, அந்த அழகை உடைக்குதோ, அதை போல் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தாவினை பெறுவதற்காக நம்ம கிட்ட இருக்கிற அகந்தையான காரியங்களை ஒழிக்கணும். ரெண்டாவது, அகந்தையாக பேசுவோம் பார்த்தீங்களா, ஏளனமாக பேசுவோம் பார்த்தீங்களா, மற்றவங்கள பார்த்து மற்றவங்களை கிண்டல் அடித்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் முதல்ல ஒழிக்கணும். அதுதான் அந்த அழகை உடைக்கிறது. அந்த மூக்குக்கு அழகான அந்த கழுகுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு உடஞ்சிருந்தா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது அழகு கொடுக்குது. அதை போல தான் நம்ம பேசுகிற செயலும் நம்ம நடக்கிற அதாவது நம்ம நடத்துகிறோம் பார்த்தீங்களா மற்றவங்கள, மூக்கு உடஞ்சி எப்படி இருக்கிறதோ அதை மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் மற்றவங்கள. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும், அந்த அழகை உடைத்து புதிய அழகு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது உங்களுடைய உள்ளம் புதிதாய் மாறணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அதோடைய நகத்தை தானே பிச்சு போட்டுச்சு, அதை போல நம்ம என்ன பண்ணணும், நம்ம நகத்தை பிச்சு போட்டுறணும். ஹல்லேலூயா. என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. நகத்தை பிச்சு போட்டுருந்தவனே எல்லாம் ரிவேஸ் ஆயிட்டீங்களா? நகத்தை எதை குறிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பிடிக்கிறோம். அதாவது இப்போ இதை பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த விரல்கள் இருந்தால் போதும். இதுவே இந்த நகம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் நமக்கு இருக்காது, நமக்கு கை இதுவாகிடும். அதை போல் அந்த கழுகுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நகம் தான் அதுக்கு கிரிப்பு. அதை போல் மனுஷனுக்கு என்ன இருக்குது தெரியுமா, பாவத்தை நல்லா பிடிச்சிக்கிறான். போயிட்டு என்ன பண்ணுறான், பாவத்தை நல்லா பிடிச்சிக்கிறான், பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டிக்கிறான். வயசாயிடுச்சு, அதனால தான் பாவம் போயிருக்குது. அந்த பாவம் செய்கிறதுக்கு திரும்ப தூண்டுது அவனை, போய் திரும்ப பிடிக்கிறான், கையில் நிற்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கழுகை போல் அந்த நகங்களாகிய நம்ம இருக்கிற பாவங்களை என்ன பண்ணணும், நம்ம விட்டு எடுக்கணும். ஹல்லேலூயா. அது எப்படி நம்மளை விட்டு எடுக்க முடியும்? பரிசுத்தாவி வேணும், தேவனை ஆராதிக்கணும், தேவன்கிட்ட வரணும். அப்போதான் என்ன பண்ணும், அந்த பழைய பாவங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன பண்ணுது அப்படின்னா, அதோடைய ரெக்கைகளை முதல்ல பிச்சு 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 எடுக்குது. இதுக்கு என்ன சொல்லலாம், என்னதான் பண்ணுதுக்கு, மொத்தமா பிச்சு எடுக்குது. ரெக்கையை பிச்சு எடுக்குது. உங்ககிட்ட இருக்கிற உலக கரைகள், அதாவது உலக வாழ்க்கை என்ன பண்றீங்க, போட்டு எல்லாம் மேலே வச்சுக்கிட்டு வெயிட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, பறந்துட்டு இருக்கிறீங்க. அதனால ஏசப்பா கிட்ட உங்களால் வர முடியல. உலகத்தை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு பிச்சு கடாசிட்டு புதிய உறவுகள், இயேசுக்குள்ள நம்ம உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதை புதுப்பிக்கும்படி நீங்கள் காத்து இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன பண்ணணும், அந்த கழுகு எப்படி அந்த அந்த அழகை உடைச்சிட்டு அது வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுதோ, எப்படி அந்த நகத்தை பிடுங்கி கடாசிட்டு அது எப்படி அந்த நகம் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுதோ, எப்படி அந்த சிறகுகள்லாம் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு தன்னுடைய புது இறகு வர்றதுக்கு வெயிட் பண்ணுதோ, அது போல கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அந்த ரெக்கை வளரவே இல்லையா, கவலவே படாது, ஏசப்பா கண்டிப்பாக தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க மேலே என்ன பண்ணும், புது பலன் வரும். நீங்கள் காத்திருக்கிற மாட்டேன், இல்லை நான் இதை தான் செய்வேன், அதை தான் பண்ணுவேன், இல்லை நான் மூக்கை மட்டும் உடச்சிக்கிறேன், நகத்தை நான் பிடுங்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, மூக்கை உடச்சிக்கிட்டு, அதாவது மூக்கை மட்டும்னா அகந்தியாக பேச மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் பாவம் மட்டும் நான் செய்வேன் அப்படின்னா உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் வருவாருன்னா வர மாட்டார்.
இல்லை நான் மூக்கையும் உடைச்சிக்கிறேன், ரெண்டாவது நகத்தையும் பிடிங்கிறேன், ஆனால் என் இறக்க பிடுங்க மாட்டேன், என்னால் பறக்க முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா, நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, உலக வாழ்க்கையை விட்டு வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே போகணும். முதலாவது நீங்கள் புது பெலன் அடையணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே போகணும். ஃபஸ்ட்டு அகந்தை போகணும், அகந்தையான பேச்சை போகணும், அகந்தையான நடக்க போகணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த நகம்னா என்ன, குறிச்சி இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலையாகி வரணும். அடுத்தது உலக வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரணும், உலக சொந்தத்திலிருந்து வெளியே வரணும், இயேசு கிட்ட வரணும். அப்படி வரும்போது தான் நீங்கள் புது பெலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அந்த வசனம் அதை தான் தெளிவாக சொல்லுது. 40ஆம் அதிகாரம் 31வது வசனம், 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இங்க சோர்ந்து போயிருக்கிறது? நம்ம தான் சோர்ந்து போயிருக்கிறோம். எப்படி? மூக்கை உடைச்சாச்சு, நகத்தை பிடுங்கியாச்சு, ரக்கையை உடைச்சாச்சு, ரக்கையை உடைக்கல, அந்த இறக்கெல்லாம் பிடுங்கி போட்டாச்சு. அப்படி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத, உங்ககிட்ட ஸ்ட்ரென்த்தே இருக்காது, அந்த சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அந்த 30வது வசனத்தை படிங்களேன். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ இந்த 3 காரியங்களை நீங்க விடுறீங்களோ அப்போதான் நீங்க புது பெலன் அடைவீங்க. கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவீங்க. அப்போ என்ன நடக்கும்? நீங்க ஓடினாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? ஓடினாலும் எப்பயோ ஓடிட்டீங்களா எல்லாரும்? ஓடினாலும் இளைப்படையார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இளைப்பு அதாவது எப்படின்னா மூச்சு வாங்குறதே இருக்காது. ஹல்லேலூயா. எவ்வளோ தூரம் ஓடினாலும் மூச்சே வாங்காது உங்களுக்கு. மூச்சு வாங்க இப்போ ஓடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு கொஞ்சம் தூரம் ஓடினாலும் இங்கிருந்து, ஏன் உதாரணத்துக்கு இங்கிருந்து அந்த காம்பவுண்டுக்கு அந்த கேட்டு கிட்ட போனாலே உங்களுக்கு மூச்சு வாங்கும், நடந்து போனாலே மூச்சு வாங்கும். ஹல்லேலூயா. அப்போது இந்த காரியங்களை உங்களிலிருந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அந்த 1 கொரிந்தியர் படித்தோம் இல்லைங்களா, அப்போஸ்தலர் படித்தோம் இல்லைங்களா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எப்படிப்பட்டவர்களாக இருந்து நீங்கள் பலன் அடைவீங்கன்னா, கழுகை போல எல்லாவற்றையும் அதில் இருந்த அந்த மூக்கை உடைச்சாலும் சரி, நகத்தை பிடுங்கி போட்டாலும் சரி, ரக்கையை உடைச்சாலும் சரி, இப்போ இறக்க பிரித்து போட்டாலும் சரி, அப்படிப்பட்டு அந்த மாதிரி இருந்த அந்த நிலைமையிலிருந்து நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி இருக்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. அதுலேயே இன்னொன்று பாருங்க, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற நீங்க தான் எப்படி இருப்பீங்களாம்? எருசலேமிலும் இருப்பீங்களாம், யூதேயாவில் போவீங்களாம், யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. யாரு? சோர்ந்து போன நீங்க, பலன் இல்லாத இருந்த நீங்க. பரிசுத்த ஆவியின் வரும்போது நீங்க பலன் பெற்று எல்லாருக்கும் நீங்க தான் சாட்சிகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்க கூட இருக்கிறாருன்னு பார்த்தோம். 2வது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்கன்னு பார்த்தோம். 3வது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லை ஒண்ணுமே இல்லையே, ஒரு வார்த்தையும் அதில் பரிசுத்த ஆவி பத்தி சொல்லவே இல்லையே. இருக்குது ஒரு வார்த்தை.
பரிசுத்தாவி உங்ககிட்ட வரும்போது நல்ல குணங்கள் உங்ககிட்ட வரும். அல்லேலூயா. பரிசுத்தாவி முதல்ல வந்தா உங்களை தேற்றுவார், உங்களை நடத்துவார், உங்களை ஆதரிப்பார். ரெண்டாவது பரிசுத்தாவி வந்தா நீங்க பெலன் அடைவீங்க. பெலன் அடைஞ்ச நீங்க நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும்னா பரிசுத்தாவி உங்ககிட்ட வேணும். என்னென்ன என்னென்ன இருக்குது பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு. அன்பு நம்ம கிட்ட இருக்குதா? எல்லார்கிட்டையும் இருக்கும். அது ஃபேமிலி கிட்ட மட்டும் இருக்கும். அல்லேலூயா. கரெக்டு தானே? அன்பு யார்கிட்ட இருக்கும்? சொல்ல மாட்டீங்களா? உண்மையான சொல்ல மாட்டீங்களோ? அன்பு யார்கிட்ட இருக்கும்? அது உங்க ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் இருக்கும். அடுத்தது சந்தோஷம். அதுவும் உங்க ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் இருக்கும். உங்க 4 பேரோ 5 பேரோ 5 பேரோ 6 பேரோ யார்கிட்ட இருக்கிறீங்க? அது உங்ககிட்ட மட்டும் இருக்குது. சமாதானம். அது உங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கும். வெளியில சமாதானமா இருக்க மாட்டாங்க. நீடிய பொறுமை. வீட்டில் அது இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் என்ன பண்றது, நீடிய பொறுமை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பொறுமை கூட ஓரளவுக்கு 2 செகண்ட் 3 செகண்ட் இருப்பீங்க போல. நீடிய பொறுமை வந்து யாருக்கிட்டே இருக்காது. அல்லேலூயா. தயவு வந்து எல்லார்கிட்டையும் இருக்கும். வெளியில இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் நற்குணம். குணம் ஓகே. நற்குணம்னா நல்ல குணம் உங்ககிட்ட, சரிங்களா? நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கணும். விசுவாசம் இருக்குதா உங்ககிட்ட? இருக்குது. ஆனால் அது இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்குது. கரெக்டா? இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது சாந்தம். சாந்தம்லாம் இல்லைன்றீங்களா? நம்மகிட்ட சாந்தம் கிடையாது தானே? சமாதானமே இல்லைன்ற நான், இங்க சாந்தம் வேற இருக்குன்றீங்களா? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? 10 கட்டில போட்டிருக்காங்களே, இங்க இருக்கா அங்க இருக்கான்னு தெரியல. 10 கட்டில என்ன போட்டிருக்கு பாருங்க. 9வது 8வது தெரியல. பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாது பய. பிறனுடையதுன்னா உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, உனக்கு எதிரில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு யாதாவது ஒன்று நீ அது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன்னா இச்சிக்கிற. அல்லேலூயா. அது அது அவங்க பொருள் தான். நான் வச்சிருந்தா அது எப்படி இருக்கும் நீ நினச்சி பார்த்துட்ட அப்படின்னா அதுவே இச்சை தான். அல்லேலூயா. இந்த 10 1 2 3 இந்த 10 குணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பரிசுத்தாவியானவர் உங்ககிட்ட இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உங்ககிட்ட வந்தா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? இதுல அன்பு இருக்குது. அன்பு நம்ம என்ன பண்ணணும்? எல்லார்கிட்டையும் காட்டணும். வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உங்ககிட்ட நீ எப்படி அன்பா இருக்கிறியோ, உங்ககிட்ட நீ எப்படி அன்பு செலுத்துறியோ, என்கிட்ட எப்படி அன்பு செலுத்த முடியும்? அதை எதனா யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட எப்படி நான் அன்பு கூற முடியும்? லாஜிக்கே இல்லாத மாதிரி இல்லை. என்கிட்டே நான் எப்படி அன்பு கூற முடியும்? எதனா ஒரு ஆள் இருந்தால் அவர்கிட்ட அன்பு கூறலாம். என் மேலே எப்படி நான் அன்பு கூற முடியும் அப்படின்னா, ட்ரெஸ்ஸு நல்லா போட்டுட்டு வரணும்ல. நீங்கள் உங்கள் மேலே அன்பு இல்லைன்னா ட்ரெஸ்ஸு போட மாட்டீங்க. அம்மனார் சொல்கிறான், சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அன்பு தானே. ஆமாம். உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? சாப்பாடு நல்லா சாப்பிட்டு ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணி மற்றவங்களுக்கு அழகாக காமிக்கணுன்றதுக்காக நம்ம ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணிட்டு எல்லாம் வரோம்ல. அப்போது அன்பு எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. உங்ககிட்ட நீங்கள் எப்படி அன்பாக இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி உங்களை செல்ஃப் எப்படி நல்லா பார்த்துக்கிறீங்களோ, உங்களுக்கு அதாவது உங்களை போல பிறரையும் என்ன பண்ணணும்? அன்பாக இருக்கணும், நேசிக்கணும். ரெண்டாவது சந்தோஷம். வந்து 4 பேர் காமெடி சொன்னாதான் சந்தோஷமா இருப்பீங்க. அந்த சந்தோஷம் கிடையாது. நீங்க சாதாரணமாகவே சந்தோஷமா இருக்கிறது. அது எப்படி வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்தால் தான் சந்தோஷம் வரும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருந்தால் தான் சந்தோஷம் வரும். 3வது பாருங்க, அந்த லைனாக அந்த சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இதெல்லாம் யார் இருந்தால் வரும் அப்படின்னா, இச்சை அடக்கம், இதெல்லாம் யார் இருந்தால் வரும்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் வரும். ஒரு இச்சை, அதாவது ஒரு பொருளை நீங்கள் பார்த்து அதை ஆசைப்படுறீங்க அப்படின்னா உன் மனசு சொல்லும், அது தப்பு, அதை செய்யாத. அல்லேலூயா. ஒரு பொருளை நீ ஆசைப்படும் போது என்ன சொல்லும் மனசு? மற்றவங்க பொருளை ஆசைப்படும் போது என்ன சொல்லும்? உண்மையாக அதை மாதிரி சொல்லிச்சுன்னா உங்ககிட்ட யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவருடைய குணங்கள் உங்ககிட்ட இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான குணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க. அன்பு உங்ககிட்ட இருக்குதா? அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியோட குணங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அன்பு சந்தோஷம் உங்ககிட்ட இருக்குதா? சமாதானம் உங்ககிட்ட இருக்குதா? நீடிய பொறுமை இருக்குதா?
தயவு இருக்குதா, நற்குணம் இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, சாந்தம் இருக்குதா, இச்சையடை இருக்குதா, இது எல்லாம் உங்ககிட்ட எப்போ இருக்குதோ, இந்த குணங்கள்லாம் எப்போ இருக்குதோ அப்போ உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உனக்கு அருகிலிருந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீ கஷ்டப்படும் போது உங்க கூட இருப்பார். நீ கவலைப்படும் போது உங்ககிட்ட இருப்பார். நீ மற்றவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற போது, அவன் கவலைப்படுற நேரத்தில் சிரிச்சிட்டு இருக்கும்போது, நீ மற்றவன் அடி வாங்குறப்போ உட்காந்து நல்லா அடிடா, நல்லா குத்துறான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்போ உங்ககிட்ட என்ன கிடையாது? பரிசுத்த ஆவியான குணம் உங்ககிட்ட கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரமாட்டார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானோட குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவினாலே முதல்ல என்ன கிடைக்கும்? உதவி செய்கிறவர் கூட இருப்பார். அதாவது தேற்றவாளன் உங்ககிட்ட இருப்பார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா பலன் அடைவீங்க. மூணாவது, பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. நாலாவது, பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணும்னா ரோமர் 8:26. ரோமர் 8:26. ஆமேன். இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நம்ம பலவீனப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது, என்ன வேண்டிக் கொள்ளுது என்னதென்று அறியாமல் இருக்கிற அந்த சமயத்தில் ஆவியானவர் வந்து நமக்காக ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. அதுவும் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை மட்டும் படிங்களேன். வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, ஜெபம் பண்ண முடியல, இல்லை ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் மேற்கொள்ளவே முடியல, எல்லாவற்றையும் எதுவுமே மேற்கொள்ள முடியல. அந்த நேரத்தில் என்னால் ஜெபமும் பண்ண முடியல, ஜெபம் பண்ணுறதுக்கு எண்ணமும் வரல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்று தூங்குவோம். கரெக்டா? குழப்பமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? முதல்ல படுத்து தூங்கிட வேண்டியது தான், யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு. ரெண்டாவது, ஃபோன் எதனா பார்த்துட்டு இருப்போம். மூணாவது, திரும்ப தூங்குவோம், சாப்பிடுவோம், ஃபோன் யூஸ் பண்ணுவோம், தூங்குவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் கூட முதல் குணங்கள் இருக்குன்னு சொன்னேன். இந்த வசனத்தின்படி உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானோடு இருந்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரோடு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானோடு அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படிப்பட்டவங்களுக்கு பலவீனங்கள் யார் பட்டன்னு சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? பலவீனம் இல்லாதவங்க யார் சொன்ன? கழுகை போல. அவங்க யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அவங்க பலவீனம் வரும்போது தேவன் அவங்களுக்கு உதவி செய்கிறார். எப்படி அப்படின்னா, நம்ம என்ன குழப்பத்தில் இருப்போம், இந்த ஜெபம் பண்ண முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அப்படின்னா நம்மளாவது ஜெபம் பண்ணும்போது ஒரு மூச்சு விட்டு ஜெபம் பண்ணுறோம். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அங்கே பாருங்க, அதாவது வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு அதை நல்லா பாருங்களா, வாக்கு கடங்காத ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நமது பலவீனங்களில், நம்ம வேதனையில், கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோன்னு தெரியாது இல்லையா? அந்த நேரத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான குணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எல்லாம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரே உங்ககிட்ட இருந்தாருன்னா நீங்க குழப்பத்தில் இருக்கும்போது உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணுவார். நீங்க என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, இப்ப ஜெபம் பண்ண முடியாத ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியா இருப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு துணையா இருக்கிறவர், உங்க கூட இருக்கிறவர்,
எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஒருத்தர் உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் நடக்க முடியலையா அவங்க கூட இருந்து உதவி செய்கிறார். நீங்கள் பேச முடியலையா அவங்க கூட இருந்து பேசுகிறாரு. நீங்கள் எதனா ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, அவங்களால அதை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ அவர் உங்கள் கூட இருந்து உதவி பண்ணுறார். பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அங்கத்தில் ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எப்படி உங்களுக்கு முக்கியமோ, குடும்ப நம்பர் எப்படி முக்கியமோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் யார் முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார், உங்களுக்கு பலவீனமாக இருக்கிற நேரத்தில் பலனை கொடுப்பாரு, உங்களுக்கு நல்ல குணங்களை கொடுப்பாரு. அப்போ தான் நீங்கள் பரிசுத்த ஆவி கூட வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னா வாழ முடியாது. ஏன்னா எதனா ஒரு பாவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு காதலியாவது பாவத்தை கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா போகிற இடம் அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது இந்த பாவங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், உலகத்தை விட்டு தூரமாக இருக்கணும், பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியினால என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜெபத்தில் உதவி கிடைக்கும். ஹல்லேலூயா. முதல்ல விஷயத்தில் என்ன பார்த்தோம்? அருகிலிருந்து உதவி செய்கிறவ பரிசுத்த ஆவின்னு பார்த்தோம். ரெண்டாவது, நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் பலனை தருகிற பரிசுத்த ஆவின்னு பார்த்தோம். மூணாவது, உங்களை அதாவது நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவின்னு பார்த்தோம். நாலாவது, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல, நீங்கள் நடக்கிற நடையில், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியார்னு பார்த்தோம். அடுத்தது, பேதுருவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி எப்படி இருந்தா தெரியுமா? பேதுரு தெரியுமா உங்களுக்கு? பேதுரு யாரு? இயேசு கூட இருந்த 12 சீஷர்ல ஒருவர். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் தானே இருக்கிறதுலையே. பயப்படாத ஆள் தானே. பயப்படாத ஆள் கரெக்டு தானே நான் சொல்றது? பயப்படாத ஆள் தானே. பயப்படுற ஆளுங்க எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இவர் எப்படி போனார்? சால்வை போத்திட்டு மறைஞ்சி போய் பார்க்குறாரு. போய் 3 தடவை மறுதளிச்சிரு தானே இவர். தெரியும்ல உங்களுக்கு? பேதுரு யாரு? 3 தடவை சேவல் கூவதற்கு முன்னவே என்னை 3 தடவை மறுதளிப்பா என்று இயேசு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட பேதுரு தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த 2வது முதல் வசனத்திலிருந்து. பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் சரி 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 போதும். இந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்தாதான் அதை நம்ம சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்துட்டார். உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் எங்கே இருந்தாங்க? நல்லா ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருந்தாங்களே? கிடையாது. எப்படி? பயந்து, யூதருக்கு பயந்து ஒரு வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேதுரு இவ்வளோ பேர் இப்போ சொன்னாங்க இல்லையா, பார்த்தரும் மேத்தரும் அந்த நேமில் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் மத்தியிலும் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் கூடி இருக்கிறாங்க. ஏறக்குறைய 3000க்கும் மேலே அங்கே மக்கள் கூடியிருக்கிறாங்க. அதில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மட்டும் 3000 பேர். சரிங்களா?
அங்கே எல்லாருமே இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க. எப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் என்ன கொலை பண்ணிடுவாங்க, இல்லை தண்டனை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டு இருக்கும்போது அந்த முதல் வசனத்தில் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடினாங்க. பயந்திருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து சென்றதுக்கு அப்புறம் 50 நாள் கழித்து பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எப்படி கூடுனாங்களாம்? ஒருமனப்பட்டு கூடுனாங்க. அல்லேலூயா. பயந்தவர் தான், தேவனை மறுதளிச்சவர் தான், பேதுரு மறுதளிச்சாரு, பயந்தவர் தான். அவங்க எல்லாரும் இருந்தாலும் பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டாங்க. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு கூடினார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்பட்டிருந்த இடத்துல அவங்க வீடுகள் முழுவதும் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பேதுரு சடுதியா எழுந்து அந்த வசனத்தை இந்த 14 அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அடுத்து, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாகிறதே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? குடிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையில 3 மணிக்கு யாருன்னா குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்களா? பொழுது வெடிந்து 3ஆம் மணி வேளையாகிறதேன்னு வேதவசனம் சொல்லுது. யாருன்னா குடிச்சிட்டு இருப்பாங்களா? அப்போ ஒருமனப்படும் போது எந்த நேரம்லாம் கிடையாது. நீங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வருவார். அல்லேலூயா. மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, பயப்படுற ஆளா இருக்கலாம், இயேசு மறுதளிச்சவங்களா கூட இருக்கலாம். நீ கூப்பிடும்போது, நீ ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வருவார். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் உதவி செய்வார்னு பார்த்தோம், 2வது பலன் தருவார்னு பார்த்தோம், 3வது குணங்களை தருவார்னு பார்த்தோம், 4வது ஜபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்னு பார்த்தோம். இங்க பேதுருவின் பயத்தை நீக்கக்கூடிய பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார் உள்ள, அவர் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். என்ன பண்ண போறாங்க நம்மள தெரியல, அடுத்து நமக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அந்த பயத்திலிருந்து அவருக்கு அந்த பயத்தை நீக்கி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த பலனை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு பயங்கள் இருந்தா, உங்ககிட்ட பலவீனம் இருந்தா, அவர் என்ன பண்ணுவாரு? எடுத்து போட்டுருவாரு. நான் பயந்தவன் ஆண்டவரே, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பேச முடியாத ஆண்டவரே, நடக்க முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்தா அந்த பயம் இருக்காது. அல்லேலூயா. நானும் நினைக்கிறேன், நானும் சொல்லலாம் நினைக்கிறேன், நானும் பேசலாம் நினைக்கிறேன், நானும் ஆராதிக்கலாம் நினைக்கிறேன். என்ன பண்ண முடியல? பயம். ஸ்டேஜ் ஏறினா கை உதறது, இப்படி உதறது கை. மக்களை பார்த்து பயம், சுவிசேஷம் சொல்றதுக்கு பயம், தேவனை வெளியில போய் சொல்றதுக்கு பயம். அந்த பயத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். அல்லேலூயா. அந்த பயத்திலிருந்து என்ன பண்ணணும்? நீங்க வெளியில வரணும். அப்படிப்பட்ட பேதுருவே இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற அந்த நேரத்தில் பயந்த அந்த பேதுருவே தைரியம் கொண்டு பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு அங்க 3000 பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறார். அப்போ நம்ம ஏன் தேவனை ஆராதிக்க முடியல? ஏன் தேவன்கிட்ட சேர முடியல? போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல அதுக்கு தயாரா இருக்கும். நம்ம தயாரா இல்லாம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வரவே மாட்டேங்கிறார். நானும் ஆராதிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், ஒவ்வொரு ஆராதனையிலையும் கலந்து கொள்றேன், ஒவ்வொரு ஆராதனையும் நடத்துகிறேன், பாடுறேன், ஒவ்வொரு ஆராதனையும் ஜெபம் பண்ணுறேன், செய்தியை கேட்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமம் கொடுக்குறேன். காசை வச்சு பரிசுத்த ஆவியானவரை வாங்க முடியுமா? அப்படி வாங்கினவங்க நிலைமை என்ன இருக்கு தெரியுமா? வேதத்தில் அதை முயற்சி பண்ணவங்க என்ன நாசமாக போட்டுன்னு வேதவசம் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவரை காசு கொடுத்து உங்களால் வாங்க முடியாது.
பரிசுத்தாவியான நீங்கள் அதாவது பரிசுத்தாவியை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் தான் பரிசுத்தாவியனர் பெற வேண்டிய தகுதியை வளர்த்துக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உங்ககிட்ட வந்தார் அப்படின்னா தான் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சரி. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்காமல் ரொம்ப நாளாக தடையாக இருக்குது அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணுறீங்க, சம்திங் ஏதோ ராங். அல்லேலூயா. உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, பரிசுத்தாவியன் உங்ககிட்ட பெற முடியலையா, ஏதோ பிரச்சனை இருக்குது. நீ நினைக்கிற காரியம் நடக்கலையா, ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது. அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட போனோம் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் முக்கியமானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவியானவர் பயத்தை நீக்கக்கூடிய பரிசுத்தாவியானவர். அடுத்தது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 15 வரை. இது படிக்கணும், நிறைய பெரிய ரொம்ப வசனமாக இருக்குது. ஏன்னா ஒரு 4வது வசனம் மட்டும் படிங்க, 4வது 3வது வசனம் மட்டும் படிங்க. சாரி ஃபர்ஸ்ட் வசனம் படிங்களேன். விதவைகள் அன்றாட விசாரணையில் ஒழுங்க அந்த மாதிரி வரணும். வந்து அதோ இருக்கு பாருங்க. ஆமேன். இது வரைக்கும் நீ பாருங்க. அவங்க பேதுரு அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இருக்கும்போது அவங்களுடைய கிரேக்கர்கள் வந்து தங்கள் விதவைகளை அன்றாட விஷயம் திட்டமாக விசாரிக்கலை. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து 5வது வசனத்தை படிங்க. இந்த யோசனை பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரிகோரையும் நிக்கோரோனையும் தீமோனையும் பர்மினாவையும் ஆமேன். இப்போ இங்க ஒரு 5 பேரை தெரிஞ்சு எடுத்துக்கிறாங்க. தெரிஞ்சு எடுத்து அவங்கள விசாரிக்கிறதுக்காகவும் ஆராதனை பண்றதுக்காகவும் ஒரு 5 பேர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் ஸ்தேவான். ஸ்தேவான் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் யாரு? இரத்த சாட்சியா மரித்தவர். வேதத்துல சொல்லப்பட்டபடி இரத்த சாட்சியாக மரித்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படி பாருங்களேன். அந்த 5வது வசனம் முடிஞ்சிச்சு. 8வது வசனத்துல ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்றாரா? ஸ்தேவான் விசுவாசத்திலையும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இது மேல ஒரு தப்பு செய்யல அவர் கிடையாதுன்னு. 9வது வசனத்தை படிங்க. ஆமேன். நல்லா கவனிங்க. சேவான் வந்து ஒரு தப்பும் பண்ணலை. வேத வசனத்தின்படி 8வது வசனத்தில் அவர் வந்து விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைஞ்சிருக்கிறாரு. ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளத்தை மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரு. இதனால தர்க்கம் பண்றாங்க. ஹல்லேலூயா. எதனால தர்க்கம் பண்றாங்க? அவர் விசுவாசமா இருக்கிறாரு, பரிசுத்தாவியில் நிறைந்திருக்கிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு, அடையாளங்களை செய்கிறாரு. அதனால அவரை கூட தர்க்கம் பண்ணி ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா 10வது வசனத்தை நீங்களே சத்தமா படிங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்தாரு அப்படின்னா என்ன பண்ண முடியாது? உங்ககிட்ட யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது? யாரும் உங்களை எதிர்க்க முடியாது. அல்லேலூயா. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. 11வது வசனத்துல அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமான இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷர் பொய் சாட்சிகளை ஏற்படுத்துறாங்க. அவர் தப்பு பண்ணல, பரிசுத்த ஆவியானவரை சொல்லியிருக்கிறாரு, அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அவங்க கூட அவங்களால என்ன பண்ண முடியல, ஈடுகட்ட முடியலன்றதுக்காக என்ன பண்றாங்க?
பொய் சாட்சிகளை சொல்றாங்க. மோசேக்கு விரோதமா இது மாதிரி பேசுறாரு, அவங்க பிரமாணத்துக்கு விரோதமா பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு. 13வது வசனம், பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் உலகத்தில் இருக்கிறீங்க இல்லையா, பரிசுத்தாவி பெற்றீங்கன்னு வச்சுக்கலாம். பரிசுத்தாவி இருக்குது, உங்ககிட்ட ஒருத்தன் எதிர்த்து சண்டை போடுறான், இது மாதிரி தான் வந்து இப்போ உட்காந்து நீங்கள் கூட சண்டை போட்டுன்னு இருப்பீங்களா? சண்டை போட்டேன்னா தான் நடக்கும். இப்போ இந்த காலத்தில் சொல்லுங்க, அவன் 4 கெட்ட வார்த்தை பேசுவான். அந்த 4 கெட்ட வார்த்தை நம்மளால தாங்க முடியாது. நீங்கள் ஒரு 4 கெட்ட வார்த்தை பேசுவீங்க கூட. அவன் 4 வார்த்தை சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? 4 + 4 8 வார்த்தையாக சொல்லுவோம், இல்லை 4 × 4 சொல்லுவோம். நீ 4 வார்த்தை பேசுனா 28 வார்த்தை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அப்படி நம்மக்கிட்ட நிற்காம போயிடுவான். அப்படி கிடையாது. வேதவசனம் என்ன சொல்லுது? அப்படி தான் நிற்காம போகிறானா? அவன்கிட்ட ஈடு கட்ட முடியாமல் அவன் கெட்ட வார்த்தை பேசி அவன் தர்க்கம் பண்ணதை வச்சு தான் போகிறானா? பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்ததுனால அவனை மேற்கொள்ள முடியாமல் போனாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவன் கெட்ட வார்த்தை பேசினா அதனால அவங்க கூட இல்லாமல் போயிட்டாங்க, அவங்ககிட்ட எதிர்த்து சண்டை போட முடியல அப்படின்னு போயிட்டாங்களா? இல்லை ஏதாவது அவன் கையில் சண்டை போட்டுட்டான் அதால் அவங்ககிட்ட எதிர்த்து நிற்க முடியாது போயிட்டாங்களா? அப்போ பரிசுத்த ஆவியோட வல்லமையை பாருங்க. அவருடைய ஞானத்தையும் அந்த பரிசுத்த ஆவியையும் எதிர்த்து நிற்க யாராலையும் முடியாது. இப்போ பரிசுத்த ஆவியை ஏன் பெற்றுக்கொள்ளுங்க, எப்போ பார்த்தாலும் பரிசுத்த ஆவியை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். இப்போவும் நினைக்கிறாங்க. ஒரே வார்த்தை, கிருபை போதும், கிருபை போதும். எல்லாம் சாமியாயிடுறாங்க, கிருபை போதும். ஹல்லேலூயா. எப்படி போகிறாங்க? உண்மையாக இதுதான் நடந்துட்டு இருக்கு உலகத்தில். இப்போ பாட்டெல்லாம் கூட பாருங்க, சொல்லாமா பாட்டெல்லாம் ஒரு பாட்டு கிடையாது. நேற்று ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். அந்த பாட்டில் என்னன்னா, என்னை சம்திங் இன்னொரு அதாவது என்னை போன்ற நல்லவர்கள் வாழ நினைப்பவர்களுக்கு ஆராதனை. இது யாரை பற்றி சொல்லியிருக்கு இந்த பாட்டில்? என்னை போல நல்ல உள்ளங்கள் வாழ. யாரு? நான் என்னை போல நல்ல உள்ளங்களா? நான் நல்லவன். நான் என்னை போல நல்ல உள்ளவங்கள் வாழ நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆராதனை. இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆராதனை. டூ மச் இல்லை இந்த பாட்டாயுது பாட்டு. அப்போ இதை பாட்டை தாக்கக்கூடியது இல்லை, இது ஆளை தாக்கக்கூடியது இல்லை. இயேசு கிறிஸ்து வைக்க வேண்டிய இடத்துல நீ யாரை வச்சாலும் அது தப்பு தான், அது விபச்சாரம் தான், அது பாவம் தான். ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கும்போது நீ சொல்ல முடியுமா இந்த ஆராதனை உனக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த ஆராதனை உனக்குன்னு சொல்ல முடியுமா? அது எவ்வளோ தவறான செயல். இப்போ இந்த பாட்டை 4 பேர் கேட்பாங்க, இவங்க 4 பேர் சர்ச்சில் போய் பாடுவாங்க, இல்லை 4 பேர் மீட்டிங்கில் போய் பாடுறாங்க, 1000 கணக்கில் அந்த பேர் கேட்குறாங்க. அந்த லிரிக்ஸை ரிப்பீட் பண்ணும்போது அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா, இல்லை அந்த மனுஷனுடைய நாமம் மகிமைப்படுமா? மனுஷனுடைய நாமம் தான் மகிமைப்படுது. நீ என்ன அவ்வளோ நல்லவனா? இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், அவர் நல்லவன் கிடையாதுன்றார். இயேசுவே சொல்கிறார், என்னை நல்லவன் என்று சொல்லானேன் அப்படின்னு அவரு வேதவசம் சொல்கிறார். அப்போது அப்படிப்பட்ட இயேசுவே நல்லவன் சொல்ல முடியல. எங்கேருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து பூமியில் வந்து பிறந்த அவராலேயே நல்லவன் சொல்ல முடியல. என்னை போன்ற நல்ல நான் வாழ நினைக்கும் நல்ல உள்ளங்களுக்கு அந்த ஆராதனைன்னு சொல்கிறது தேவனுக்கு விரோதமான பாவம் அது. ஹல்லேலூயா. நீங்கள் ஹீரோ வர்ஷிப்பை விட்டுட்டு, ஹீரோ வர்ஷிப் கிடையாது ஆராதனை, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறது தான் ஆராதனை. இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியும் பிதாவையும் வணங்குறது தான் ஆராதனை. நீங்கள் அதை விட்டுட்டு உலகத்து மேலே உலகத்துக்குள்ள இல்லை உலகத்திலேயே போய் இருக்கிறீங்க அப்படின்னா அது பாவம். ஒரு பாட்டில் இயேசு பேரோ பரிசுத்தாவியானவர் பேரோ இல்லை தேவன்ன்ற ஒரு வார்த்தை இல்லைனா கூட அது பாட்டே கிடையாது. இயேசுவை நீங்கள் வணங்கலைன்னு அர்த்தம். யாரை வணங்குறீங்க? அந்த பாட்டு யாருக்கு பொருத்தமாக இருக்குதோ அந்த பாட்டை அவருக்கு தான் வணங்குறீங்க. அந்த பாடலில் நீ என்ன தான் இயேசு கிறிஸ்துன்னு போய் சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையில் அந்த பாட்டு போயிடுச்சு இல்லை.
என்னை போன்ற நல்ல உள்ளங்கள் வளர நினைக்கிறவங்களுக்கு ஆராதனைன்றது எவ்வளோ பெரிய தவறானவ தெரியுமா? அப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஸ்தேவான் என்ன ஆனார் பாருங்க, அவருக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது இருந்துச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு முக்கியம்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு முக்கியம், நீங்கள் உங்கள் கை எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு விரல் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இப்போல்லாம் ஃபோன் தான் என்கிட்ட, நான் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேன் எப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஃபோனை விட முக்கியமானவர் இயேசு. அல்லேலூயா. அந்த ஃபோனை விட முக்கியமானது பரிசுத்த ஆவி. அப்போது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த 5 குணங்கள் முதல்ல உங்ககிட்ட இருக்கணும். 5 குணங்கள் இல்லை, 5 காரியம் உங்ககிட்ட வேணும். தேற்ற வாழணும், உங்களுக்கு உதவி செய்யணும். பலனற்று இருக்கிற உங்களுக்கு பலன் தரணும். பரிசுத்த ஆவியோட குணங்கள் உங்ககிட்ட வரணும். 4வது, உங்கள் ஜபத்தில் அவர் உதவி செய்கிறவராக வரணும். 5வது, பயந்த பேதுரு, அவருக்கு பரிசுத்த ஆவி வந்ததால் தான் அந்த பயம் போச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு பரிசுத்த ஆவி வேணும். ஸ்தேவானுக்கு அவர் தனித்து நின்று சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க மாட்டார். அவர் தனித்து நின்று நான் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்த ஆவி இல்லாமல் நான் போய் நேராக பேசுறேன்னா பேசியிருக்க முடியாது அவரால். பரிசுத்த ஆவியான இருந்ததுனால அவங்க கூட பேச முடியாமல் போச்சு. அல்லேலூயா. அவனை மேற்கொள்ள முடியாமல் போச்சு. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு முக்கியப்படுத்துங்க. பாட்டில் சரி, ஆராதனையில் சரி, ஜபத்தில் சரி, எங்கே இருந்தாலும் சரி. நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது ஏதோ தடை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், கேளுங்க, இயேசுவாகிட்ட கேளுங்க. ஏன் தரமாட்டேன்னு சொல்கிறாரா? நமக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரா? இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரா? கேட்டால் கிடைக்கும். வசனம் சொல்லுது இல்லையா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் தருவேன். அப்போது இத்தனை நாளும் நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலை? கேட்கலை, சரியாக கேட்கல அவர்கிட்ட. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் வேதவசனம் சொல்லுது, எதை கேட்டாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி நீ எதை கேட்டாலும் தருவார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் மட்டும் ஏன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை. அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் சுத்தமாக இல்லை. முதல்ல சொல்லப்பட்டபடி தான் அந்த கழுகு போல தான் அகந்தையாக இருக்கிறோம், அகந்தையாக நடக்கிறோம், அகந்தையில் பேச்சில் இருக்கிறோம். அந்த நகத்தில் நகம் எப்படி நம்ம கிரிப்பாக உலகத்தை பிடிச்சிட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்ம பாவத்தை பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு இருக்கிறோம். அந்த ரெக்கை எப்படி முழுசாக இருக்குதோ, வெயிட்டாக இருக்குதோ, பரவாயில்ல, வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையே வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். கிடையாது. அந்த கழுகு எப்படி அது தன்னுடைய அழகை உடைச்சி, நகத்தை உடைச்சி, தன்னுடைய இறகெல்லாம் உடைச்சி பிச்சு போட்டு அது எப்படி காத்திருந்து புது பலன் அடைந்ததோ, பரிசுத்த ஆவியானவர் அதை பேர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது தான் நீங்கள் பலன் அடைவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது தான் நல்ல குணங்கள் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது தான் ஸ்தேவானுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாமல் போனாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி நிற்கக்கூடாமல் போவாங்க. பேதுரு பயம் நீங்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவி வேணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னா இது நிறைய இருக்குது, வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து இந்த 5 காரியத்திலே பாருங்கள், நம்மக்கிட்ட சொல்ல முடியுமா இத்தனை நாள் எனக்கு தெரிஞ்சிருக்குமா, இதை உதவி செய்வார், தேற்றுவார், நம்மளுக்கு பாதுகாப்பார், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், முடிய மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியை பற்றி எவ்வளவோ பேசிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களே கவனிச்சு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை பற்றி மாதம் இதுக்குன்னே 1.5 மணி நேரம் செலவு பண்ணி சொல்கிறாங்க. அப்பவும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி முடியல, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி முடியல. அப்பாவும் சொல்லிட்டு 43 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னும் இயேசு கிறிஸ்து ஃபுல்லாக சொல்லி முடிக்கல, ஒரு % கூட முடிக்க முடியல. அப்போது உலகத்தில் இருக்கிற 3 கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவ சொல்ல முடியாது, ஒரே ஆள் தான், ஒரே லீடர். இவரை சொல்லி முடிக்க முடியுதா பாருங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு நம்ம முக்கியம், அதை நம்ம முக்கியப்படுத்தலாம். எல்லாருக்கும் நம்ம முழங்கால் படிட்டு தெய்வனை ஆராதிக்கிற அந்த நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம இருக்கிற தடைகள்லாம் மாறணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் சரி செய்கிறவராக இருப்பார். அவர் நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது, நம்ம என்ன செய்யணும்னு தெரியாத இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடணும். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு வாங்கப்பா. இத்தனை நாள் எங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள், இத்தனை நாள் எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த காரியங்கள், அப்பா உம்மிடம் செய்யக்கூடாதபடி இருந்த தடைகள், அகந்தையாய் நடந்த காரியங்கள், அகந்தையாய் பேசி திரிந்த பாவங்கள், அப்பா மற்றவர்களை இழிவுபடுத்திய காரியங்கள், மற்றவர்களை கேலி செய்த பாவங்கள், எசப்பா உலகத்தை பற்றி இருந்த பாவங்கள், உலகத்தை பிடித்திருந்த என் வாழ்க்கையின் பாவங்கள், அப்பா நீர் இழித்து போடுங்க ஆண்டவரே. நான் உலகத்திலையும் இருப்பேன், இயேசு கூடயும் இருப்பேன், முடியாது. உலகத்திலையும் இயேசுகிட்டே ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றாதான், இந்த உலகத்தை விட்டு நீ வெளியே வந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு அசைவாடுவார். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போகும், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் மாறும். பரிசுத்த ஆவியானவரை நீ பெறும்போதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் நீ பலன் அடைவாய். புது பலன் உனக்குள்ள வரும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போதுதான் நீ புது சிருஷ்டியாய் மாறுவார், புது சிருஷ்டியாய் மாறுவ. கர்த்தர் உன்னோடு வந்து அசைவாட போகிறார், கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எங்களோடு வந்து பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. புது சிருஷ்டியா என்னை மாற்றுங்க, புது சிருஷ்டியா என்னை மாற்றுங்கப்பா. பழையவர்கள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் புதிதானவைகளாய் மாறட்டும், மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் அப்பா, மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. எனக்கு கிடைக்க இறைவனின் கொடை சொல்லலாமா? கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையே. கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, எனக்கு கிடைத்த இறைவனின் கொடை. உற்சாகமாய் கரங்களை தட்டி மீண்டுமா சொல்லலாமா? எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையே. கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையே. இந்த முதல் நாள் கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தபடியால் நாளைக்கு 2 நாள் கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர், ஜெபிக்காதவர்கள் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.